சொல்லுன. எப்பவோ தொலைஞ்சு போன ஒரு பொண்ணுக்காக அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாம என்னைக்காகவாவது திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கையில அந்த வீட்டை விக்காம இத்தனை வருஷம் அத பராமரிச்சு அவங்க பசங்க கிட்டயும் திட்டு வாங்கிட்டு நேர்மையான மனுஷனா காணாம போன அந்த பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை நாம தானே தப்பா நினைச்சிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம அப்பாவுக்கு எப்படி துரோகம் பண்ணிருப்பாருன்னு நீ நினைப்ப? என்ன மீனாட்சி இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் உப்பு தின்னுட்டோம்னு நன்றியோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லனா. என்ன அது இல்ல? நம்ம அப்பா செத்ததுக்கு காரணம் அவன் தான். நம்ம அம்மா எங்க இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்களா இல்ல தொலைஞ்சு போயிட்டாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்மள இப்படி நடுத்தருவில் நிக்க வச்சது அந்த சுந்தரம் தான். அப்பா எப்ப வருவீங்க? சீக்கிரம் வந்து வெளில கூட்டு போறேன்னு சொன்னீங்களே. நானும் அம்மாவும் ரெடியா தான் இருக்கோம். சீக்கிரம் வாங்கப்பா. ஏண்டா என்ன பாட்டி? அந்த போன்ல நீ பேசுனது உங்க அப்பனுக்கு அப்படியே கேட்டுச்சாக்கும். ஆமா, எங்க அப்பாக்கு கேட்டுருச்சே. அப்படியா? அப்பா என்ன சொன்னாரு? சீக்கிரம் வந்து நம்மள வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. பாட்டிய வீட்டுல விட்டுட்டு போயிடலாம். டேய், நீ சொன்னாலோ என் புள்ள என்னை விட்டுட்டு போக மாட்டான். எங்க அப்பா நான் சொன்னதான் கேப்பாரு. என்னம்மா? ஆமா தங்கம், ஆனா பாட்டி பாவம்ல, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். பாட்டி நான் சும்மா சொன்னேன், நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். நீ முதல்ல வாங்கடா, என் தங்கம் நல்லா பேசுறான். Oh